ஹலோ வியூவர்ஸ், ஹாய் எவ்ரிவன். நம்மளோட சேனல் நேம் வந்து ஃபன் வித் மேத்ஸ் வித் ஜியா. நம்மளோட சேனலில் நீங்கள் வந்து எல்லோரும் 9th and 10th ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் வந்து 9th and 10th புக் பேக் எக்ஸசைஸோடைய சொல்யூஷன்ஸ் வந்து நீங்கள் நம்ம சேனலில் பார்ப்பீங்க. அப்புறம் உங்களுக்கு இருக்கக்கூடிய டவுட்ஸ்லாம் நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கேட்கலாம். உங்களுக்கு ஃபுல் எக்ஸ்பிளனேஷனோட நான் வந்து உங்களுக்கு இந்த சம்லாம் எப்படி சால்வ் பண்ணணும், இதோட ஆன்சர்ஸ், அந்த கொஷனோட மீனிங், அதோட ஆன்சர்ஸ் எல்லாமே நான் வந்து உங்களுக்கு டீட்டெயில்டாக கொடுப்பேன் என்னோட வீடியோவில். ஓகே, என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து 9th கிரேடோடைய ஃபர்ஸ்ட் சாப்டரில் செட் லாங்குவேஜ், இந்த சாப்டரில் எக்ஸசைஸ் சம்ஸ் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து செட் லாங்குவேஜ் அப்படின்னா என்ன, இதோட மீனிங் என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியணும். செட் வந்து நமக்கு பொதுவாகவே தெரியும். இப்போது செட் ஆஃப் ட்ரெஸ், செட் ஆஃப் பேங்கிள்ஸ், செட் ஆஃப் புக்ஸ் அப்படின்ட்டுலாம் நம்ம சொல்லுவோம். அதை தான் நம்ம வந்து இப்போ மேத்தமேட்டிக்ஸில் படிக்க போகிறோம். இந்த செட்டை தான் நம்ம மேத்தமேட்டிக்ஸில் நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போது ஃபர்ஸ்ட் கொஷனில் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் செட்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங், இங்கே 4 நமக்கு வந்து ஆப்ஷன்ஸ் கொடுத்து இந்த 4 சம்முடைய இந்த செட் என்னதுன்னு நமக்கு கேட்குறாங்க. இப்போது ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம பார்ப்போம். த கலெக்ஷன் ஆஃப் ப்ரைம் நம்பர்ஸ் அப் டு 100. கலெக்ஷன் ஆஃப் இந்த ப்ரைம் நம்பர்ஸோடைய கலெக்ஷன் வந்து நமக்கு கேட்குறாங்க. அப் டு 100 வரைக்கும், 1 to 100 வரைக்கும் இருக்கக்கூடிய ப்ரைம் நம்பர்ஸ் என்னென்ன அப்படின்னு கேட்குறாங்க. ப்ரைம் நம்பர்ஸ்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? ப்ரைம்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ப்ரைம் நம்பர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் நம்பர்ஸோட மல்டிப்ளை பண்ண முடியாது. டிஃப்ரெண்ட் நம்பர்ஸால், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் 45 எடுத்துக்கிறேன். 45 வந்து நம்மள ஒரு 2 நம்பர்ஸால் நம்மளால் மல்டிப்ளை பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் 5 7s are 35, 5 8s are 40, 5 9s are 45. இப்போ 2 டிஃப்ரெண்ட் நம்பர்ஸால் நம்ம மல்டிப்ளை பண்ணும் போது இந்த 45 கிடைக்குது. பட் ப்ரைம் நம்பர்ஸ் எப்படி இருக்கும்னாக்கா, இப்படி 2 டிஃப்ரெண்ட் நம்பர்ஸால் மல்டிப்ளை பண்ணும் போது நமக்கு அந்த நம்பர் வந்து கிடைக்காது. அந்த நம்பர் நமக்கு எப்படி கிடைக்கும்னா, ஆன்சர் 1ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்படின்னா அந்த நம்பராலேயே மல்டிப்ளை பண்ணால் மட்டும்தான் நமக்கு இந்த ப்ரைம் நம்பர் வந்து கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நமக்கு இருக்கக்கூடிய ப்ரைம் நம்பர் இங்கே நான் எழுதி வச்சிருக்கேன். 2 3 5 7 11 அப்படின்ட்டு ஒரு 25 நம்பர்ஸ் கிட்ட என்கிட்ட இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம 3 எடுத்துக்கலாம். 3 எடுக்கும் போது இப்போ 3 2 டிஃப்ரெண்ட் நம்பரால் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு கிடைக்காது, 3 கிடைக்காது. 3 வந்து 1ஆல் மல்டிப்ளை பண்ணால் தான் 3 கிடைக்கும். செகண்டா 1 3ஆல் மல்டிப்ளை பண்ணும் போது தான் 3 கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நம்பர்ஸ் வந்து இருக்குது அப்படின்னாக்கா இது வந்து ப்ரைம் நம்பர்ஸ். இது இப்படி தான் எல்லா நம்பருக்குமே அப்ளை ஆகும். இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் 67 எடுத்தோம்னா 67 2 டிஃப்ரெண்ட் நம்பரில் நம்ம டேபிள்ஸில் பார்த்துருப்போம். 67 நமக்கு இருக்காது எந்த டேபிள்ஸ்லையும். அப்படி இருக்கும்போது 67 1ஆல் மல்டிப்ளை பண்ணால் 67 கிடைக்கும். அல்லது 1 into 67 மல்டிப்ளை பண்ணால் தான் இந்த 67 நமக்கு கிடைக்கும். ஓகேவா? இப்போது நான் இங்கே ஒரு 25 நம்பர்ஸ் எடுத்து எழுதி வச்சுருக்கேன். இதுதான் வந்து த கலெக்ஷன் ஆஃப் ப்ரைம் நம்பர்ஸ் அப் டு 100. 2 3 5 7 11 13 19 23 இந்த மாதிரி இந்த நம்பர்ஸ் அப்படியே நீங்கள் எடுத்து எழுதி வச்சுக்கலாம். நீங்கள் செக் பண்ணியும் பார்க்கலாம், இதை நம்மளால் மல்டிப்ளை பண்ண முடியுதா டிஃப்ரெண்ட் நம்பர்ஸால் அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா புரியுதா வியூவர்ஸ்? ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் சம்முக்கு போகலாம். த கலெக்ஷன் ஆஃப் ரிச் பீப்புள் இன் இந்தியா. த கலெக்ஷன் ஆஃப் ரிச் பீப்புள் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு கேட்குறாங்க. இப்போ இது ஒரு செட்டா அப்படின்னு நம்ம சொல்லணும். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் சம் வந்து இது ஒரு செட், திஸ் இஸ் அ செட் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். ஏன்னா இத்தனை நம்பர்ஸ் நம்ம திஸ் இஸ் அ செட்னு சொல்லிட்டோம். இப்போ செகண்ட், ரிச் பீப்புள் ஹேஸ் நோ டெஃபினேஷன். ரிச் பீப்புள்னு சொல்லி ஒரு டெஃபினேஷனே நமக்கு இல்லை, அப்படி ஒரு டேட்டாவே நமக்கு எங்கேயுமே கொடுக்கப்பட்டில்லை. அப்படி இருக்கும் போது திஸ் இஸ் நாட் அ செட்.
ஓகேவா? அடுத்தது தேர்டா என்ன கேக்குறாங்க? the collection of all rivers in India. the collection of all rivers. இந்தியால எத்தனை ரிவர்ஸ் இருக்கு அதை நம்ம சொல்ல போறோம். A is equal to போட்டு நம்ம காவேரி, சிந்து அண்ட் கங்கா, இந்த 3 ரிவர்ஸ் நமக்கு இந்தியால இருக்கு. பெரிய ரிவர்ஸ் நமக்கு இந்தியால இருக்கு. So it is a set. நெக்ஸ்ட் என்ன கேக்குறாங்க? the collection of good hockey players. the collection of good, நல்ல ஹாக்கி பிளேயர்ஸ் உடைய கலெக்ஷன் வந்து அவங்க கேக்குறாங்க. அப்படி ஒரு கலெக்ஷன் நம்ம கிட்ட இருக்குதா? டேட்டா வந்து அந்த மாதிரி நமக்கு எங்கேயுமே கொடுக்கப்பட்டில்ல. the collection of good hockey players is not defined. அப்படி ஒரு டேட்டா நமக்கு கூகுள்லயோ இல்ல எங்கேயுமே நமக்கு கொடுக்கப்பட்டில்லை. so hence this is not a set. இதான் இதோட ஆன்சர். இப்போ நம்ம நெக்ஸ்ட் क्वेश्चனுக்கு போலாம். list the set of letters of the following words in roster form. roster formல list the set of letters. லெட்டர்ஸ்னா என்ன? இந்த ஒரு I, N, D அப்படி ஒரு ஆல்பபெட் தானே லெட்டர்ஸ்னு சொல்லுவோம். ஆஃப் த ஃபாலோயிங் வேர்ட்ஸ் இன் ரோஸ்டர் ஃபார்ம்ல எழுத சொல்றாங்க எடுத்து. அப்படின்னா என்ன? ரோஸ்டர் ஃபார்ம்னா என்ன? இந்தியா. இப்போ இந்தியால I 2 times இருக்கு, I 2 times இருக்கு, N சிங்கிள் டைம் தான் இருக்கு, D சிங்கிள் டைம் தான், A சிங்கிள் டைம் தான் இருக்கு. இப்போ 2 times ரிப்பீட்டடா வருது இல்ல, அந்த லெட்டர்ஸ் நம்ம எடுத்து இங்க எழுதக்கூடாது. சிங்கிள் லெட்டர் மட்டும்தான் நம்ம எடுத்து இங்க ஆன்சர்ல எழுத போறோம். அப்படி இருக்கும் போது இப்போ இந்தியால அதுதான் ரோஸ்டர் ஃபார்ம். இந்தியால INDA 2 times ரிப்பீட் ஆனா ஐய நம்ம விட்டுட்டோம். இதான் A உடைய ரோஸ்டர் ஃபார்ம். இப்போ B ஓட ரோஸ்டர் ஃபார்ம் வந்து parallelogram. இதுல 2 times A வருது, இது நம்ம சிங்கிள் டைம் தான் ரோஸ்டர் ஃபார்ம்ல எழுதணும். 2 times L வருது, சாரி 3 times வந்திருக்கு L, இதுல இருந்து சிங்கிள் L தான் எழுத போறோம். Aவும் 3 times தான் இங்க இருக்கு. that's it. R நெக்ஸ்ட், R வந்து 2 times இருக்கு. ஸோ இதுல இருந்து நம்ம சிங்கிள் லெட்டர் மட்டும் தான் எடுக்க போறோம். இப்போ PARLEOGM இதுதான் parallelogram உடைய ரோஸ்டர் ஃபார்ம். நெக்ஸ்ட் மிசிசிப்பி. மிசிசிப்பில இருக்கக்கூடிய எத்தனை ஒரு 4S இருக்கு, ஒரு 4I இருக்கு, 2P இருக்கு. அப்படி இருக்கும்போது M மட்டும்தான் சிங்கிளா இருக்கு, MISP. இதை எடுத்து நம்ம எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட் ஃபோர்த் வந்து செக்கோஸ்லோவாக்கியா. இதுல இருக்கக்கூடிய ஆல்பபெட்ஸ் நம்ம எடுத்து எழுதுவோம். CZE, அகைன் C ரிப்பீட் ஆகுது, அதை நம்ம விட்டுடுறோம். HOSLO ரிப்பீட் ஆகுது, அதை நம்ம விட்டுடுறோம். நெக்ஸ்ட் VAKI ரிப்பீட் ஆகுது, அதை நம்ம விட்டுடுறோம். ஓகேவா? இதுதான் செக்கோஸ்லோவாக்கியாவுடைய ரோஸ்டர் ஃபார்ம். நம்ம क्वेश्चन நம்பர் 3க்கு போலாம். இப்போ கன்சிடர் த ஃபாலோயிங் செட்ஸ். இப்போ இந்த ஃபாலோயிங் செட்ஸ் இங்க வந்து கொடுக்குறாங்க. ஒரு 3 ABCன்னு ஒரு 3 செட் கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு அதுல வந்து ஸ்டேட் வெதர் ட்ரூ ஃபால்ஸ்னு சொல்லி ஒரு 6 கொஸ்டின் இங்க கேட்டிருக்காங்க. இந்த செட்ல இருந்து இந்த கொஸ்டினுக்கு நம்ம ஆன்சர் சொல்லணும். அடுத்ததா இங்க ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் கொடுக்குறாங்க. இங்க ஒரு 4 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. இதையும் நம்ம அந்த செட்ல இருந்து தான் ஆன்சர் பண்ண போறோம். இப்போ நம்ம இங்க பார்க்கலாம். செக்ஷன் ஏல என்ன கேக்குறாங்கன்னா 18 எலிமெண்ட் ஆஃப் சி என்ன, இது வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸான்னு கேக்குறாங்க. 18 இஸ் an எலிமெண்ட் ஆஃப் சி. இந்த சிம்பிளுக்கு இஸ் an எலிமெண்ட் ஆஃப் அப்படின்னு நம்ம ஸ்பெல் பண்ண சொல்லணும். இந்த சிம்பிளுக்கு நம்ம அப்படிதான் சொல்லணும். இப்போ இந்த சிம்பிள் ஒரு கிராஸ் போட்டிருக்காங்கல்ல, இது வந்து இஸ் நாட் an எலிமெண்ட் ஆஃப் அப்படின்ட்டு இதுக்கு சொல்லணும். இப்போ 18 எங்க இருக்கு? 18 வந்து இங்க இருக்கு கொஸ்டின்ல. இந்த எந்த செட்டுக்குள்ள இருக்குன்னா சின்ற இந்த செட்ல இருக்கு. அப்படி இருக்கும் போது 18 இஸ் an எலிமெண்ட் ஆஃப் சி அப்படின்றது ட்ரூ தானே? அப்போ சிங்கிற செட்டுக்குள்ள தானே இருக்கு இது. அப்போ திஸ் இஸ் ட்ரூ. நெக்ஸ்ட் 6 இஸ் நாட் an எலிமெண்ட் ஆஃப் ஏன்னு சொல்றாங்க. அப்போ 6 எங்க இருக்குன்னு பார்க்கலாம். 6 is not an element of A.
அப்போ 6 is not an element of A. 6 வந்து B, இந்த B செட்டுக்குள்ள இருக்கு. So this is not an element of A. That is then true. Next நம்ம தேர்டுக்கு போலாம். 14 is not an element of C ன்னு சொல்றாங்க. இது true or false தான் நம்ம சொல்லலாம். 14 எதுக்குள்ள இருக்கு? C செட்டுக்குள்ள இருக்கு. பட் இங்க என்ன சொல்றாங்க? is not an element of C ன்னு சொல்றாங்க. அப்போ இது என்னது? false. Next 10 is an element of B ன்னு சொல்றாங்க. 10 எங்க இருக்கு? 10 is an element of B. 10 வந்து B செட்டுக்குள்ள இருக்கு. அப்பனா இது வந்து true. 5 is an element of B ன்னு சொல்றாங்க. இது true or false? 5 is an element of B. B குள்ள இல்ல. இது A ல இருக்கு. A செட்ல இருக்குங்கிறதால இது வந்து false. இந்த statement வந்து false. Next 0 is an element of B ன்னு சொல்றாங்க. 0 is an element of A. ஆனா B ன்னு சொல்லிருக்காங்க. அப்போ இது வந்து false. நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? ஏதாவது புரியலன்னா கமெண்ட்ல கேளுங்க. நெக்ஸ்ட் நம்ம B செக்ஷனுக்கு போலாம். filling the blanks. 3 is an element of, இது வந்து நம்ம fill பண்ணணும். கரெக்டான ஆன்சர் fill பண்ணணும். 3 is an element of, 3 எங்க இருக்கு? 3 is an element of A. So நம்ம ஆன்சர் என்ன இங்க வரணும்? A. Next 14 is an element of, 14 is an element of, எங்க இருக்கு 14? 14 is an element of C. So நம்ம இங்க என்ன போட போறோம்? C. Okay. 18 is 18 dash B. 18 dash B. 18 எதுல இருக்கு? C ல இருக்கு. Dash B. அப்போ 18 is not an element of B. 18 is an element of C. So நம்ம இங்க என்ன போடணும்? 18 is not an element of B. Next 4 dash B. 4 dash B. 4 எதுக்குள்ள இருக்கு? B செட்ல இருக்கு. So 4 is an element of B. இங்க என்ன போடணும்? 4 is an element of B. இந்த சிம்பிள் நம்ம எப்படி வந்து ஸ்பெல் பண்ணணும், என்னன்னு சொல்லணும்னு எடுத்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. E is an element of, சாரி இந்த சைனை வந்து நம்ம ஈன்னு சொல்லக்கூடாது. This is an element of, இதுக்கு is not an element of அப்படின்னு சொல்லிட்டு அதோட மீனிங் வரும். ஓகே, தேங்க்யூ வியூவர்ஸ், பாய்.